பார்க்குறோம். என்னென்னு சொன்னால் இப்போ ஏசி எடுத்த வேண்டாம், ஏசிக்குள்ளே இருக்கிற அதாவது ஸ்பிளிட் ஏசியாக இருக்கட்டும், விண்டோ ஏசியாக இருக்கட்டும், அல்லது அந்த சென்ட்ரல் ஏசியாக இருக்கட்டும், அல்லது பேக்கேஜ் ஏசியாக இருக்கட்டும், எது அல்லது ரீஃப்ரிஜரேட்டராக இருக்கட்டும், பாட்டில் கூலராக இருக்கட்டும், டீப் ஃப்ரீசராக இருக்கட்டும், எது என்றாலும் அங்கே வந்து என்னென்னா முக்கியமான 2 சாமான் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ரெசர், அடுத்தது வந்து மோட்டர். என்னென்னு சொன்னால் அந்த இந்த சிஸ்டம் எல்லாத்துலேயும் முக்கியமானது வந்து மோட்டர். இப்போ அது வந்து 2 மெக்கானிசம், ஒன்று வந்து மெக்கானிக்கல், அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல். ஆகவே எலக்ட்ரிக்கல் சப்ளையால் தான் மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து இயங்குது. ஆகவே எலக்ட்ரிக்கல் என்றது அதில் மிகவும் முக்கியமான ஒரு பார்ட். அதாவது நாங்கள் மின்ன வழங்கக்கூட மின் அழுத்தம், பவர், அதான் அதன் அடிப்படையில் மின்காந்தம், மின்காந்த தூண்டல் உருவாக்கப்பட்டு அங்கே அனைத்து செயற்பாடுகள் நடக்குது. ஆகவே இந்த மெக்கானிக்கல் சிஸ்டத்தை நாங்கள் இயக்குறதுக்கு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் கட்டாயம் தேவை. டுடே அவர் discussion is about the motor connection. If you consider about the central AC, split AC, window AC, package AC, refrigerator, bottle cooler, deep freezer, anything, there is a compressor and the motor, because there is a blower fan, there is a condenser fan, condenser cooling fan, there is a compressor. Therefore, every component should be run by the support of the current. You have to give the current supply, power supply, single phase power supply. அதாவது சிங்கிள் ஃபேஸ் ஓரவத்தை மின்சாரத்தை நாங்கள் அங்கே கொடுக்கணும். அதில் ஓரவத்தை மின்சாரத்தை கொடுக்கக்குள்ள அங்கே என்ன நடக்குது, 230 வோல்ட்டு மின் வழங்கப்படுகிறது. அதனுடைய ஃப்ரீக்குவென்சி அதிர்வு வந்து 50 ஹெர்ட்ஸாக காணப்படும், 50 ஹெர்ட்ஸாக காணப்படும். இந்த நிலையில் ஒவ்வொரு கம்பனன்ஸையும் எடுத்து பார்த்து சொன்னால், if you consider about the compressor or the motor, everywhere there should be a wire. There is a 3 wire output. If I consider the compressor, there is a in the compressor there is a, if I take consider this is the compressor. This is the compressor. There is a 3 pin. It means this is the AC or the refrigerator compressor. That is depending on the capacity of the compressor. Maybe that compressor is the reciprocating compressor or the rotary compressor or the screw compressor or the spiral compressor, whatever it is, there should be a compressor. Inside there should be a winding. The output is the 3 terminals. Output is the 3 terminals. The 3 terminals, firstly we should have to identify which terminal is the common, which terminal is the starting, which terminal is the running. This is very important. இதை என்னன்னு சொன்னால், இது 3ஐயும் காணாமல் நாங்கள் கரண்டை கொடுத்தோம்னா மோட்டார் கம்ப்ரஸர் எல்லாம் பற்றி போயிடும். மோட்டார் கம்ப்ரஸர் எல்லாம் பற்றி போய் first of all we should have to identify the common starting and running by running. Which point is the common, which point is the starting, which point is the running. அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் பயன்படுத்துறது தான் வந்து மல்டிமீட்டர். எடுப்போம், ஒரு மல்டிமீட்டர் எடுப்போம். மல்டிமீட்டர் எடுத்து நான் வந்து அந்த மல்டிமீட்டரை இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி போட்டு இந்த மல்டிமீட்டரில் ஆன் பண்ணிட்டு வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ என்ன செய்யறாங்க, இதில் பார்த்து மல்டிமீட்டர் எடுத்தோம்னா இதில் ரீடிங் இருக்கு. அவே நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, இதை வந்து ரெசிஸ்டன்ஸில் வைக்கணும். இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓம் தடையில் வைக்கணும். வைக்கிது இதில் தடையை அளக்குறோம். அதாவது இந்த பாயிண்ட் இது எடுப்போம் வந்து இது பி இது சி,
we will assume this A point, B point, C point. And I should have to be identify which one is the common, which one is the starting, which one is the running. Normally I am using for the multimeter. Multimeter normally this is the multimeter. I have to arrange, this is the ohm resistance. Now we are going to measure the resistance. Inside the coil, inside there is a coil. We have to be identify the resistance. Resistance அளக்கக்குள்ள முதல்ல இதுக்கும் ரெண்டுக்கும் இடையில பிடிக்கலாம். ஏக்கும் பிக்கும் ஏக்கும் சிக்கும் இடையில பிடிக்காத தடை அளக்கிறது. அந்த தடை வந்து எடுப்போம் அது 15 ஓம் அண்டு. அதே மாதிரி ஏக்கும் பிக்கும் இடையில பிடிக்கிறேன். இந்த டெர்மினல் ரெண்டையும் ஏக்கும் பிக்கும் இடையில. அப்போ அதை எடுக்கிற வந்து ஒரு 10 ஓம் அண்டு. திரும்ப சிக்கும் பிக்கும் இடையில அளக்கிறேன். அதை வந்து எடுத்தோம்னா நான் ஒரு 25 ஓம். இதை அளந்து ஓட்டு இதில் பார்க்கணும் எத்தனை ஓம் அண்டு. First of all, we should have to identify the resistance. The resistance, what is the ohm? Therefore, first of all, I have to touch with the AC, and again AB, and again BC. It means there is an out terminal. Inside there is a coil. There is a coil winding. Therefore, I am assuming that. Again, I am assuming that this is the A, this is the B, this is C. இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ள இது மூணையும் வெளியில் பிறகு அதாவது அந்த கம்ப்ரஸரில் இருக்கிற 3 கோயிலையும் தடை அளந்ததன் ஊடாக இனி வந்து எந்த தடை கூடவோ அதுக்கு முன்னாக நேராக இருக்கிறது சொன்னால் கொமன். அப்போ இந்த ஏ வந்து கொமன், ஏ வந்து கொமன். அதாவது எந்த தடை கூடவோ அதுக்கு எதிராக இருக்கிறது கொமன். எந்த தடை குறைவாக இருக்குதோ அதுக்கு எதிராக உள்ளது ஸ்டார்டிங். அப்போ இது வந்து ஸ்டார்டிங். அதுக்கு அடுத்தது வந்து ரன்னிங். அப்போ இது வந்து ரன்னிங். அப்போ எந்த தடை கூடவா இருக்கோ அதுக்கு எதிராக ஆப்போசிட்டாக இருக்கிறது கொமன். எந்த தடை ஆக குறைவாக இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ரன்னிங். அது அடுத்தது வந்து ஸ்டார்டிங். இப்போ தான் நாங்கள் இதுக்கு என்ன இல்லாமல் இருந்தால் கனெக்ஷனை கொடுக்கலாம். இப்போ வந்து கொடுக்கலாம். இதே தான் நாங்கள் மோட்டார் எடுத்தோம்னா அந்த மோட்டரில் வேண்டி இப்போ பார்த்தா ஃபேன் எடுத்தாலும் அதே மாதிரி தான். ஃபேன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டர் இருக்குது. ஸ்டார்டருக்கு போது அங்கே வந்து 3 டெர்மினல் இருக்குது. அந்த 3 டெர்மினல்லே நாங்கள் கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங் ஐடென்டிஃபை பண்ணணும். சிங்கிள் பேஸில் கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ ஐடென்டிஃபை பண்ணக்குள்ள இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங் இதில் எடுத்தது பிறகு there is 3 terminals. First one we have to measure the A to B, A to C, B to C, and what is the resistance. Then we have to identify which resistance is high. High is the 25 ohm. Directly opposite to the 25 ohm, that is A, that is common. Again, lowest resistance, that is 15. Opposite to the lowest resistance, it is a C, that is a running. Again, that's the lowest point. Again, the other one is the B, that is starting. Which one is the high resistance? Opposite to that common. Which one is the low? That opposite is the running. The other one is the starting. இப்போ வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இதே வேலையை தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மோட்டர் கண்டென்சர் மோட்டர் இருக்கும், எவாபரேட்டர் மோட்டர் இருக்கும், அந்த ஃபேன் கண்டென்சர் ஃபேன் மோட்டர், எவாபரேட்டர் மோட்டர், பேக்கேஜ் ஏசியில் வந்து ஃபேன், சென்ட்ரல் ஏசியில் ஃபேன், கூலிங் டவர் ஸ்ப்ரிங்கில் ஃபேன். இப்போ எல்லாத்துலேயுமே அங்கேயும் அதே தான் 3 வயர் அவுட்டாக இருக்கும், 3க்கு மேலேயும் இருக்குது. அது மெயின்லி 3. அந்த 3ல் இந்த 3 வயரும் இது கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங்காக இருக்குது. அதை கண்டுபிடிக்கணும் முதல். அப்போ நாங்கள் எடுத்தது பிறகு அந்த மோட்டர்லேயே நாங்கள் அது தான் செய்கிறோம். ஒரு மோட்டர் எடுத்தோம்னா வயர் வேறு இது எடுப்போம். ஒரு மோட்டர் எடுப்போம். அந்த கண்டென்சர் மோட்டர் இதான் அந்த கண்டென்சரை ஷாப்ட் எடுத்தோம்னா இந்த கண்டென்சர் ஷாப்ட் வந்து சுழலும். அப்போ இந்த கண்டென்சர் மோட்டர்லேருந்து 3 வயர் வருது. அப்போ இதில் நாங்கள் 3 வயரை எடுத்து நாங்கள் முதல் இது 2 வளர்ப்போம், இதுக்கு புறம் வளர்ப்போம். அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஐடென்டி பண்ணுறோம், கமன் ஸ்டார்டிங் ரன்னிங்காக ஐடென்டி பண்ணுறோம். ஐடென்டி பண்ணி இப்போ இதன்படி கமன் ஸ்டார்டிங் பண்ணிங்க ஐடென்டி பண்ணது பிறகு இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி ஐடென்டி பண்ணது பிறகு இது வந்து காமன், இந்த பாயிண்ட் வந்து காமன்.
இந்த B வந்து ஸ்டார்டிங், C வந்து ரன்னிங். கொமன் சொன்னா பொது, ஸ்டார்டிங் சொன்னா ஆரம்பிப்பான், ரன்னிங் சொன்னா ஓட்டம். தென் படி தான் தொடக்க வேணும். இதை மாறி தொடர்ந்தா கம்ப்ரஸர் பத்தம், கண்டென்சர் ஃபேன், மோட்டார் பத்து, எல்லா மோட்டரும் பத்தி போயிடும், பேர்ன் ஆயிடும். இப்ப நாங்க என்ன செய்யலாம்டா, அடையாளம் கண்டதுக்கு பிறகு நான் கரண்ட் லைன் வயர் நியூட்ரல் வயர் ரெண்டு இருக்கு. இது லைன், இது நியூட்ரல். இந்த லைன் வயரை கொண்டு கொமனோட கொடுக்க வேண்டும், லைன் வயரை கொண்டு கொமனோட கொடுக்க வேண்டும். இதை இயக்கிறதுக்கு, அதாவது ஃபேன்ல இயக்கிறதுக்கு வந்து கெப்பாசிட்டர் இருக்கிற மாதிரி கண்டென்சர் சொல்றாங்க. அங்க இதுல வந்து கெப்பாசிட்டர் இருக்கு. இதுக்கு அது கேட்டது, அதாவது 5 மைக்ரோ ஃபெரடா, 2, 3, 8, 20, 35, அதாவது கம்ப்ரஸருக்கு எல்லாம் ஹை மைக்ரோ ஃபெரட். இப்போ கம்ப்ரஸர் அதாவது கெப்பாசிட்டர் எடுத்தோம்னு சொன்னால் அது அளவு வந்து ஃபெரட், மைக்ரோ ஃபெரட், நானோ ஃபெரட், பிகோ ஃபெரட் இருக்குது. ஆகவே அதில் எடுக்கக்குள்ள அப்போ அந்த மைக்ரோ ஃபெரட் அதெல்லாம் அதன் அடிப்படையில் அந்த கண்டென்சர் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அந்த கெப்பாசிட்டர்ஸ் நிர்ணயிக்கப்படும். இதன்படி திரும்ப இதில் வந்து 2 பிளேட் இருக்குது, ப்ளஸ் மைனஸும். அப்போ கொமனை கொண்டு லைன் வயரை கொடுக்குறான், இந்த ஸ்டார்டிங்கையும் இந்த ரன்னிங்கையும் கொண்டு கெப்பாசிட்டருக்கு கொடுக்குறோம். ஸ்டார்டிங்கையும் ரன்னிங்கையும் கொண்டு கெப்பாசிட்டருக்கு கொடுக்குறோம். பிறகு நியூட்ரல் வயரை கொண்டு திரும்ப வந்து கெப்பாசிட்டரோட கொடுக்குறோம். இப்போ வந்து சுற்று பூர்த்தியாக்கப்பட்டிருக்கு. லைன் வயர் கமன், ஸ்டார்டிங் ரன்னிங் வந்து கெப்பாசிட்டர், அப்புறம் வந்து நியூட்ரல் கொண்டு சொல்லுவோம். இப்போ வந்து அந்த மோட்டரோ கம்ப்ரஸர் வேலையும் மோட்டர் சுழல ஆரம்பிக்கும். ஆகவே first of all we should have to identify the command starting running according to the resistance. Again there is a line and neutral, single phase. With a single phase there is a line and neutral. Line and neutral means it is a voltage is 230 voltage and the frequency is the 50 hertz. Again this is the command. If I identify this is the command wire should be connected to the line. And the starting and running should be connected to the capacitor. Again, this neutral should be connected to the capacitor. Now, this circuit is completed. Therefore, now this compressor will be work. The condenser fan should be work, or the evaporator fan should be work. ஆகவே ஒரு ரெஃபரன்ஸ் சிஸ்டத்தில் நாங்கள் இயக்கிறதுக்கு என்ன காணணும், மோட்டர் இயக்கிறதுக்கு, கம்ப்ரஸர் இயக்கிறதுக்கு, இது கொமாண்ட், இது ஸ்டார்டிங், இது ரன்னிங் என்ற அடையாளம் கண்டதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த கனெக்ஷனில் கொடுக்கலாம். ஆகவே இது ஒரு முக்கியமானது. அது கம்ப்ரஸராக இருக்கட்டும், மோட்டராக இருக்கட்டும், அது எந்த ஏசியாக இருக்கட்டும், எந்த ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், அங்கே நாங்கள் முதலாவது வந்து அதாவது தடையளக்கிறதுக்கு மைக்ரோமீட்டரை பார்த்து தடையளக்கணும், கொமாண்ட் ஸ்டார்டிங் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்ன மின்சாரத்தை வழங்கணும். மின்சாரத்தை கண்டுபிடிக்க புரியா கொடுக்க வேண்டாம், அந்த மோட்டர் பற்றி போயிடும், அந்த கம்ப்ரஸர் பற்றி போயிடும். ஆகவே நீங்கள் படித்தவர்கள், அந்த ரெஃபைனேசி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எலக்ட்ரிக்கலும் படிக்கீங்க, மெக்கானிக்கலும் படிக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து வடிவாக எல்லாத்தையும் வந்து நாங்கள் எடுத்து பார்த்து வடிவாக செய்யலாம். ஆகவே இந்த லெசனானது ரெஃபைனேசி ஸ்டூடெண்ட்ஸ் NPTEL level 4, 5 students, 6 students, diploma students மிகவும் உகந்ததாக. Therefore this exercise is very useful to the ref and AC students. Thank you very much.